பிறப்பும் இறப்பும் கடந்து நித்திய உண்மையை உணரும் ஒரு குருவின் வார்த்தைகள் இங்கு ஒலிக்கின்றன. தியானத்தின் நிசப்தத்திலிருந்து உதித்த ஞானத்தின் நிமிடங்கள். இது சிவயோகி ஐயாவின் ஆன்மீக ஒளிக்கதிர் உங்களுக்காக. வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறோம். நீங்க கொடுத்திருக்கிற ஆதாரத்தை வச்சு. ஆமா, உறுதிமொழிங்கிற விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா. இது சிவயோகிங்கிறவரோட பேச்சுல இருந்து எடுத்த பகுதிகள். ஆமா. இதுல நிஜமான உறுதிமொழினா என்ன? எது வெறும் சடங்கு? அப்புறம் ஏன் நம்ம கொடுத்த வாக்குறுதிகள் பல சமயம் காத்துல பறக்குது? இத பத்தி எல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம். வாங்க உள்ள போவோம். சரி. இந்த ஆதாரம் வெறும் அந்த வெளி சடங்குகளை மட்டும் பார்க்காம, ஒரு ப்ராமிஸ் குடுக்கறதுக்கும், அத காப்பாத்துறதுக்குமான சைக்காலஜி பத்தி பேசுதுன்னு நினைக்கிறேன். ஆமா. அதாவது வெளியே தெரியிற சடங்குக்கும் உள்ள இருக்கிற அந்த மன உறுதிக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல ஏன் சம்பந்தம் இல்லாம போகுது? அத பார்க்கலாம். முதல்லயே இந்த ஆதாரத்துல சொல்ற ஒரு விஷயம், இந்த உண்மையான உறுதிமொழிங்கிறது ஏதோ கையெழுத்து போடுறதுலயோ, இல்ல வேற ஏதாவது சடங்கு செஞ்சா வர்றதில்லங்கிறாங்க. சும்மா தமாசு சடங்குன்னு கூட சொல்றாங்க போல அப்போ. அப்போ நிஜமான அந்த கமிட்மெண்ட் எங்க இருந்து வரணும்? அது மனசுல இருந்து வரணும். சிவயோகி அதான் சொல்றாரு. ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட மனசார நான் உன்னை கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துப்பேன்பா அப்படின்னு நினைக்கணும். அந்த நினைப்பு தான் உண்மையான உறுதிமொழி. வெறும் வார்த்தை இல்ல. அந்த எண்ணத்தோட ஆழம் முக்கியங்கிறீங்க. ஆனா நடைமுறையில பார்த்தா எத்தனையோ பேர் உறுதிமொழி கொடுக்கறாங்க, அது நிக்கிறதே இல்லையே. ஆமா, அதுதான் பெரிய கேள்வி. வருஷப்பரப்புல இனி சிகரெட் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்றது, அது 2 நாள் தாண்டினாலே பெருசு. ஏன் இப்படி? இந்த ஆதாரத்துல மனிதனை சந்தர்ப்பவாதின்னு சொல்றது கொஞ்சம் ஹார்ஷா இல்லையா? ம். அந்த வார்த்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஆனா அந்த ஆதாரத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நம்ம தேவை மாறும்போது நம்மளோட கமிட்மெண்ட்டும் மாற வாய்ப்பு இருக்குங்கிறது தான். ஓ, தேவை வரும்போது கொடுத்த வாக்குறுதி 2ஆம் பட்சம் ஆயிடுது. அப்படி ஒரு கருத்து. ஆனா இதை விட முக்கியமான ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனை இங்க சொல்றாங்க. என்னன்னா, நமக்கு கொடுத்த வாக்கே நாம மீறும்போது ஆமா. நம்ம மனசே நம்மள நம்பாது. அடேங்கப்பா. அதாவது நமக்கு நாமளே ஒரு மாதிரி துரோகம் செஞ்சுக்கிற மாதிரி. நம்ம மனசாட்சியே சரி இவன் சொல்றான் ஆனா செய்ய மாட்டான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா அது பெரிய பிரச்சனை தானே. கண்டிப்பா. அது குற்ற உணர்வை உண்டாக்குமா? ஆமா, அதான் அந்த ஆதாரம் தெளிவா சொல்லுது. உறுதிமொழிதான் குற்ற உணர்வுக்கு அடிப்படைன்னு. ம். ஒரு விஷயத்த செய்வேன்னு சொல்லிட்டு அதை செய்யாம விடும்போது மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும், ஒரு கில்ட் ஃபீலிங். மனசு அமைதியா இருக்காது. ஒரு மாதிரி அலைக்கழிப்பு நிலையிலே இருக்கும்னு சொல்றாங்க. ஆமா, அந்த ஆசிலேஷனை பத்தி பேசுறாங்க. சரி, இது இவ்ளோ சிக்கலா இருக்குதுன்னா, இதுக்கு தீர்வு என்னவா இருக்கும்? அடுத்தவங்கள கவனிக்கிறத விட்டுட்டு நம்ம கவனிக்கணும்னு சொல்றது, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, சிவயோகியோட கருத்து அதுதான். யார கவனிங்க, உங்கள கவனிங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி சந்தோஷமாயிருங்க. அதாவது மத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்க வாக்க காப்பாத்துறாங்களா இல்லையான்னு பாக்குறத விட்டுட்டு நம்ம பக்கம் திரும்பணுமா? ஆமா, என்ன நடந்தாலும் ஏன் சந்தோஷத்தை நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி மட்டும் போதும். மத்தபடி யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாங்கிறாரு. வேணும்னா நான் யாருக்கும் உறுதிமொழி தர மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி வேணா எடுத்துக்கலாம்னு ஒரு ஐடியாவும் சொல்றாங்க. ஆமா, அது கொஞ்சம் நகைச்சுவையா இருந்தாலும் அதுல ஒரு ஆழமான கருத்து இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு உலகத்துல எப்படி ஒரு பெர்மனன்ட் ப்ராமிஸ் கொடுக்க முடியும்? அது ஒரு நல்ல கேள்விதான். செத்துட்டேனா அப்படின்னு கேக்குறது. அதுல ஒரு யதார்த்தம் இருக்கு. சரியான பாயிண்ட். அப்போ இந்த வாக்குறுதிகளை விட நம்ம செயல்கள்ல கவனம் செலுத்தணும் போல. ஆமா, ஒருவேளை நீங்க வாக்குறுதி கொடுத்து ஆகணும்னா கூட அது உங்க செயலை பத்தினதா இருக்கணும். நான் சொன்னா அதை நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. சரியான புரிதல். மத்தவங்க எப்படி நடந்துக்கறாங்கங்கறது அவங்க விஷயம். ஆனா இந்த ஆதாரத்தோட மைய கருத்தே அதுதான். மத்தவங்கள சார்ந்து இல்லாம உங்களை நீங்களே நம்புங்க. உங்க சந்தோஷத்துக்கு நீங்களே பொறுப்பேத்துக்கோங்க அப்படிங்கிறது தான். அப்போ இந்த கலந்துரையாடல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தா, 1, உண்மையான உறுதிங்கிறது மனசோட ஆழத்துல இருந்து வரணும், வெறும் சடங்குல இருந்து இல்ல. ஆமா. 2, நமக்கு கொடுத்த வாக்கையே மீறும்போது நம்ம மனசே நம்ம மேல நம்பிக்கை இழந்துடும். அது குற்ற உணர்வா மாறும். முக்கியமான பாயிண்ட். 3, அடுத்தவங்களோட செயல்களை பார்க்கறத விட நம்மளோட நல்வாழ்விலையும் நம்ம சந்தோஷத்திலையும் கவனம் செலுத்துறது முக்கியம். கண்டிப்பா. இறுதியா ஒரு சிந்தனை மட்டும் உங்களுக்காக. இந்த ஆதாரத்துல சொல்ற மாதிரி இந்த வழக்கமான உறுதிமொழிங்கிற கான்செப்ட்ல இத்தனை சிக்கல்கள் இருக்குதுன்னா,
அப்போ இந்த வெற்று வார்த்தைகளை நம்புறதை விட்டுட்டு உண்மையான அர்ப்பணிப்பையும் நம்பிக்கையும் நம்ம செயல்கள் மூலமா எப்படி காட்ட முடியும்? நல்ல கேள்வி. ஒருவேளை நாம யாருக்கும் பெருசா வாக்குறுதி கொடுக்காம, ஆனா நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன செயலாலையும் நம்ம நேர்மையும் அக்கறையும் காட்டும்போது அதுவே ஒரு வலிமையான உறுதியா இருக்குமோ? இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. நல்லா இருங்க, சிறப்பா இருங்க. தெய்வீக உணர்வில் கலந்து ஒவ்வொரு நொடியும் உங்கள் உள்ளத்தை தூண்டும் இந்த பேச்சுகள் தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யவும், பகிரவும். நீங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களும் இந்த ஒளியில் நனைவார்கள்.